ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய பெய்ட் கோர்ஸை பற்றின A to Z டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸ் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, எந்தெந்த எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை நான் கொடுத்துட்றேன். ஸோ ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லாஸ்ட்டில் கொடுத்தேன் அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அது ALP எக்ஸாமாக இருக்கலாம், டெக்னீஷியனாக இருக்கலாம், அல்லது JE எக்ஸாமாக இருக்கலாம், RPF SIயாக இருக்கலாம், அல்லது கான்ஸ்டபிள், சரியா, NTPC, கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், இல்லை மினிஸ்டீரியல் எக்ஸாம்ஸு, ஸோ இல்லை வேறு எந்த எக்ஸாம்ஸாக இருக்கலாம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த மேக்ஸ் அப்படின்னக்கூடிய அந்த சப்ஜெக்ட்டுக்கு கம்ப்ளீட் கோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ SSC படிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கோர்ஸ் வந்து யூஸ் ஆகாதா அப்படின்னு வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. பட் ஆனால் இது நான் யூஸ் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா இந்த கோர்ஸ் மட்டுமே போதும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடலாம். ஸோ உங்களுக்கு இதுவே மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்லலாம் மேக்ஸுக்கு. ஸோ இதுவே நீங்கள் SSC எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா இந்த கோர்ஸை தாண்டியும் நீங்கள் நிறைய விஷயம் வந்து கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. ஸோ ஏன்னா காம்படிஷன் வந்து அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அது அப்போ வந்து நீங்கள் SSCயில் CGL அண்ட் CHSL, ஸோ அப்புறம் CPO எக்ஸாம்ஸ், அப்புறம் டிகிரி லெவல் எக்ஸாம்ஸை தவிர ஸோ MTSஆக இருக்கலாம், அல்லது GD எக்ஸாம்ஸாக இருக்கலாம், அல்லது டிரைவர் அல்லது ஹெட் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் படிக்கிறது போதுமானதாக தான் இருக்கும். ஸோ புரியுதா தெளிவாக? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த கோர்ஸில் இருக்கிறத பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஸோ பார்த்தா உங்களால் கட் ஆஃபை கிளியர் பண்ணுற அளவுக்கு மேக்ஸில் ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு 30 கொஷின் CGL Tier 2ல் கேட்குறாங்கன்னா ஸோ நீங்கள் இந்த கோர்ஸோ நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் போகும்பொழுது உங்களால் ஒரு 20 கொஷினுக்கு தான் சரியாக பதில் எழுத முடியும். மீதி ஒரு 10 கொஷின் அப்படிங்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ், இன்னும் நிறைய புது கொஷின்ஸ் இந்த மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டிய சுச்சுவேஷன்றது இருக்குது. இதே NTPCயோட CBT 2 எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் போய் NTPC CBT 2 எழுதுறீங்க, ஒரு 35 கொஷின் கேட்குறான் அப்படின்னா ஸோ இந்த கோர்ஸ்லேருந்தே எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ புதுசாக ஏதாவது 1-2 கொஷின் வந்திருந்தாலும் அது CBT 1 இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச கொஷின்ஸ் எல்லாம் கவர் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆயிரும். ஸோ ரயில்வே எக்ஸாம் தான் படிக்கிறேன் அப்படின்னா இந்த கோர்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இல்லை நான் SSCயில் வந்து CGL அண்ட் CHSL CPO இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா இந்த கோர்ஸ் நாட் எனஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ புரியுதா? இல்லை நான் இந்த மாதிரி MTSஓ அல்லது GDO அல்லது 10th லெவல் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி படிக்கிறேன் SSCயில் அப்படின்னும் போது ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் அப்படின்றது போதுமானதாக இருக்கும். ஸோ புரிஞ்சுதா? ரைட். ஸோ ரெண்டாவது, பிகினருக்கா இன்டர்மீடியேட்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பேசிக்லேருந்து தான் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். ரொம்ப பேசிக் மீன்ஸ் ஸோ ரொம்ப ஃபவுண்டேஷன் லெவலில் இருக்காது. அதுக்கு நான் வந்து டேரெக்டாக வந்து இது இப்படி வந்தது அப்படி வந்ததுன்னு போயிருக்க மாட்டேன். ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு டாப்பிக்கை பற்றின ஒரு சின்ன நாலேஜாவது இருக்கணும். நான் சொல்கிறத ரிசீவ் பண்ணுற அளவுக்காவது கெப்பாசிட்டிங்கிறது இருக்கணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன், அவங்க எனக்கு பேசிக் கவர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களும் அதுக்கப்புறம் கிளாஸஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் இருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புரியுதா? ரைட். ஸோ இந்த கிளாரிட்டி தான் எந்தெந்த எக்ஸாம்ஸ் படிக்கிறாங்க, அதே மாதிரி பிகினருக்கா இன்டர்மீடியேட்கா அட்லீஸ்ட் இந்த டாப்பிக்கை பற்றின சின்ன நாலேஜ் இருந்திருக்கணும். ஸோ இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்படியே என் கூட பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் இது வந்து ஒரு கிளியராக நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் இப்போ தான் வரேன், ஸோ நான் ஒரு பியூர் பிகினர் அப்படின்றவங்களுக்கு இந்த கோர்ஸ் நான் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வேறு எங்கேயாவது சேர்ந்து படிச்சிருந்தாலோ அல்லது இப்போ புதுசாக வேறு ஏதாவது ஒரு நல்ல கோர்ஸாக பார்த்து ஜாயின் பண்ணி பேசிக்கை கவர் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா ஸோ அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பின்னாடி ஏற்படுத்தும். ஸோ கிளியரா? ரைட். சரி, இப்போ நம்ம இந்த கோர்ஸ் வந்து எந்த புக்கை பேஸ் பண்ணது அப்படின்னா YCT பப்ளிகேஷனோட மேத்தமெட்டிக்ஸ் புக்கு. ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5500 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து 16,000 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த 5500 கொஷின்ஸுமே 2016 2022 வரைக்கும் அப்டேட்டட் கொஷின்ஸு. ஸோ 5500 கொஷினுமே அவங்க எந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா டைப் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்குமே தனித்தனியாக ஒரு 10 டாபிக் ஒரு 7-8 டாபிக் அந்த மாதிரி பிரித்து டைப் வைஸ் ஒரு 28 டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே சரியா 5500 கொஷின் ஓவராலாக இருக்குது. ஸோ எல்லா கொஷினுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கொஷின் கூட ஸ்கிப் பண்ணுறது கிடையாது.
ஸோ கஷ்டமான கொஷின்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஈஸியான கொஷின்ஸை மட்டும் சொல்லித்தர போகிறாரு அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 டாபிக் முடிச்சிட்டோம். ஸோ 20+ டாபிக்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ இதில் 4 டாபிக் வந்து நமக்கு நம்மளுடைய யூடியூப்லேயே இருக்குது. சரியா, இந்த 4 டாப்பிக்கோட வீடியோஸ் வந்து நம்மளுடைய யூடியூப் பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். YCT மேத்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பேன். சரியா, ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் 4 வீடியோ கொடுத்துருப்பேன். 8 hours, அப்புறம் 9 hours, ஸோ அப்புறம் 12 hours, இந்த மாதிரி வீடியோஸ் வந்து மாரத்தான் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிளியராக இந்த கோர்ஸில் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ இன்னும் ஒரு மெயின் டாபிக்னு எடுத்துகிட்டா இன்னொரு 5 டாபிக் மெயினாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ் தான், அது ஒரு 3 டாபிக் இருக்குது. ஸோ இப்போ இந்த மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே ஸோ நான் வந்து ஆஸ் பர் ஷெடியூல் அப்கமிங் டேஸில் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ உங்களுக்கு என் சைடில் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறதுல எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறதுல தான் இனிமேல் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா 3 years வேலிடிட்டி. ஸோ கோர்ஸோட ப்ரைஸ் 649. ஸோ கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 649, 3 years வந்து வேலிடிட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்துக்கு எண்டு வரைக்கும், சரியா, பிப்ரவரி மந்தோட எண்டு வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஃபெஸ்டிவல் சீசன் எல்லாம் ஆஃபர் போடுங்கன்னு கேட்டதுனால ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 10% ஆஃபர் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வரும்போதே அங்கேயும் உங்களுக்கு ஒரு ரெட் கலரில் ஒரு டோகிள் அப்படிங்கிறது காட்டும். சரியா, ஸோ ஒரு இண்டிகேஷன் மாதிரி காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கூப்பன் அப்ளை ஆயிரும். சரியா, ஸோ அந்த டோகில் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கூப்பன் அப்ளை ஆயிரும். 10% ஆஃபர் போக மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் கட்டி 3 yearsக்கு நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃபிசிக்கலி டிசேபிள்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ டெலகிராமில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லைனா ஆப் சேட்டில் மெசேஜ் பண்ணலாம். ஸோ மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இருக்கிறதுலே என்னால் கம்மி ப்ரைஸ்க்கு பண்ணித்தர முடியும். ஸோ அதாவது 49 rupees கிளாஸ் ப்ளஸோட டைப் வச்சுருக்கிறதுனால அதுக்கு கம்மியாக என்னால் சேல் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட கமிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ 49 தான் இருக்கிறதுலே லீஸ்ட் அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த 49 rupeesக்கு உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். சரியா, ஸோ அதனால் ஃபிசிக்கலி டிசேபிள்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் மெசேஜ் பண்ணாதீங்க, நான் ப்ரூஃப் கேட்பேன். ஸோ எல்லாம் வெரிஃபை பண்ணுவேன். வெரிஃபை பண்ணிவிட்டு தான் ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக நான் வந்து எல்லாமே மூவ் பண்ணுவேன். ஸோ கூகுள் மீட்டில் எல்லாமே நான் செக் பண்ணிவிட்டு தான் தென் அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்களுக்கு ஸ்பெஷல் கூப்பன் கொடுப்பேன். ஸோ எல்லோரும் பண்ண முடியாது. ஸோ அப்புறம் கொஷினோட கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த புக்கில் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு கொஷினுமே கூகுள் டிரான்ஸ்லேட்டில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஸோ தமிழ்லையும் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இங்கிலீஷில் கொஷின் இருக்கும், அதுக்கு கீழே தமிழில் இருக்கும். பட் ஆனால் கூகுள் டிரான்ஸ்லேட் தான் பண்ணியிருக்கேன். நான் தனியாக டைப்பிஸ்ட்லாம் வச்சு தமிழ் டிரான்ஸ்லேட்டர்லாம் வச்சு நான் எதுவுமே செக் பண்ணலை. ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டில் ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறம் என்ன வந்ததோ அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே போட்டிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ண நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ஒரு 75 to 80% ஓகே, பட் ஆனால் நிறைய மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது தமிழில். சரியா, ஸோ அதை நம்ம ஒத்துக்கணும். மற்றபடி இங்கிலீஷில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இங்கிலீஷில் ஏதாவது தப்பு இருந்ததுனாலும் அதை நான் அந்தந்த இடத்துல கரெக்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது. பட் ஆனால் தமிழில் என்னால் வந்து அதிகபட்சம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன். கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்லைட்லேயுமே தமிழில் கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் தென் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இப்போ ஒரு டாபிக் இருக்குது, அந்த டாப்பிக்கில் இந்த புக்குக்குள்ளார ஒரு 300 கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா 300 கொஷினுக்குமே நான் வந்து சொல்யூஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ நான் சொல்லித்தர மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நான் என்ன போய் எக்ஸாமில் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவேனோ அதே மெத்தட்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஷார்ட்கட்ஸ் இருக்குமா, இல்லை அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. எக்ஸாமை கிளியர் பண்ணுறவங்க ஸோ என்ன மாதிரி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு கொஷின் இருக்கா, ரைட், ஸோ அதை ஒரு நிமிஷத்துக்குள்ளே எப்படி சால்வ் பண்ணுறது, அதுதான் அல்டிமேட்டான எய்ம். ஸோ அதையும் தாண்டி ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப டஃபஸ்ட் கொஷினும் இருக்கும், அதை நம்ம தவிர்க்க முடியாது. சரியா, ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஆனால் நம்ம எல்லா கொஷினுக்குமே வீடியோ சொல்யூஷன் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஸோ இப்போ வரைக்குமே நம்ம இந்த 5500 கொஷினில் 3500 கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணியே முடிச்சிட்டோம். ஸோ 3500க்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் நமக்கு ஒரு 2000 கொஷின் தான் இருக்குது. ஸோ அதுதான் இந்த ரிமைனிங் டாப்பிக்கில் சொன்னோம் இல்லையா, ஸோ அது அப்கமிங்கில் வந்துடும். தென் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் நடத்துகிற பிடிஎஃப் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான எனேபிள் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்கள் வேணும்னா அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம், தேவைன்னா என்ன பண்ணிக்கலாம், ஸ்பைரல் போட்டுக்கலாம், அது உங்களுடைய விஷ். சரியா, ஸோ பிடிஎஃப்மே நான் 2 டைப் ஆஃப் பிடிஎஃப் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு முன்னாடி நான் கொஷின் பேப்பர்லாம் ரெடி பண்ணி, சரியா, ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்லைடுக்கு ஒரு கொஷின் 4 ஆப்ஷன் எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, எதுவுமே எழுதாமல் எம்டியாக இருக்கும்ல, அந்த பிடிஎஃப்பும் நான் கொடுத்துருவேன்.
ஸோ அதே மாதிரி நான் எழுதுனேன்ல, இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இப்போ இந்த மாதிரி எழுதியிருக்கேன்னா, ஸோ எழுதின பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ரெண்டுமே உங்களுடைய ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிரும். நீங்கள் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் எம்டி பிடிஎஃப் எதுக்காக கொடுக்குறேன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நாங்களே செல்ஃபாக எழுதுனா தான் எங்களுக்கு பிடிக்கும், ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் நான் வந்து அந்த எம்டி பிடிஎஃப்பும் கொடுத்துட்டேன். ஸோ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு ஸோ ஒரு பிடிஎஃப் மாதிரியோ இது ஸ்பைரல் மாதிரியோ ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் நான் நடத்த அவங்க கைப்பட எழுதி வச்சுக்கிறாங்க. ஸோ இது பெட்டர் ஐடியா தான். ஸோ விருப்பம் இருக்கவங்க இந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை எனக்கு நோட்ஸ் எடுக்கலாம் டைம் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம், நானே வந்து எழுதின நோட்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ புரிஞ்சுதா, கிளியரா? ரைட். ஸோ இப்போ நான் வந்து நம்ம கோர்ஸை பற்றி உள்ளார என்னென்ன வீடியோஸ் இருக்குது, எப்படி இப்படிலாம் இருக்கும், அதெல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், பாருங்கள். சரியா? ரைட். ஸோ இப்படி தான் இருக்கும், கிராஷ் கோர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளார போனீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப்ஸ் வந்து இருக்கும். ஸோ நான் என்ன நடத்துகிறேனோ ஸோ அந்த கிளாஸ் நோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் நோட்ஸுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் அனடேஷன் வித் அனடேஷன் 2 பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வித்தவுட் அனடேஷன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த எதுவுமே எழுதாமல் இருக்கும் அந்த பிடிஎஃப்னு. ஸோ இப்போ அந்த பிடிஎஃப் இப்போ ஒன்று நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ டைம் அண்ட் ஒர்க்குன்னு இருக்குன்னா டைப் 1. ஸோ அந்த புக்கில் என்ன ஆர்டரில் இருக்குமோ அதே மாதிரி த கொஷின். ஸோ அதுக்கான தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஸோ 4 ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி கொஷின் 2 தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எம்டி பிடிஎஃப். ஸோ எம்டி பிடிஎஃப்னா என்னது, ஸோ நான் எழுதுறதுக்கு முன்னாடி. சரியா? ரைட். இதை நீங்கள் வேணும்னா பிரிண்ட் போட்டு தென் நீங்கள் உங்கள் கைப்பட எழுதுறதுனா எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதே டைம் அண்ட் ஒர்க்குக்கு ஸோ நான் எழுதுனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிடிஎஃப்பும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இதோ இதுதான். ஸோ இப்போ டைம் அண்ட் ஒர்க்னால் அதோட பேசிக்ஸு. ஸோ ஓரளவு ஒரு ரிவிஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் டைப் 1 பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ அப்புறம் கொஷின்னு நான் எழுதின எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கா? ரைட். ஸோ இப்போ இதே மாதிரி எல்லா கொஷின்ஸுக்குமே இருக்கும். ஸோ கடைசி கொஷின் எடுத்து பார்த்தீங்கனாலும் இதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் எழுதுனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி மிக்சர் அண்ட் அலிகேஷன், பார்ட்னர்ஷிப், ஏஜஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட்டு, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ எந்த டாபிக் வேணாலும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக வந்து வித் அனோட்டேஷன் வித்தவுட் அனோட்டேஷன் 2 பிடிஎஃப்மே கிடச்சிடும். ஸோ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் எழுதின டாப்பிக்கு. சரியா? ஸோ நான் எழுதுனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக ஒரு ஓரலாக ஒரு ரிவிஷன் கொடுத்துருப்பேன். ஸோ டைப் 1னா என்ன, அதில் என்ன பண்ண போகிறோம், ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பேன். ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் மொத்தம் எத்தனை கொஷின் இருக்குன்னா 200 கொஷின் இருக்குப்பா. ஸோ 200 கொஷினுமே அந்த புக்கில் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்குமே உங்களுக்கு வந்து தெளிவான விளக்கமும் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ என்னோடய நோட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நிறைய கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லா பிடிஎஃப்பும் அப்படி தான் இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிஎஃப்பை பற்றி கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் பிடிஎஃப், வித் அனோட்டேஷன் வித்தவுட் அனோட்டேஷன் ரெண்டுமே நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் கவர் பண்ணிட்டேன். அது வந்து யூடியூப்பில் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கோர்ஸில் வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ ஏன்னா அந்த ஃபைல் வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் நான் டைம் அண்ட் ஒர்க்கை ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து உங்களுக்கு நான் கோர்ஸில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் டோன்ட் வரி. ஸோ இப்போ நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் படிக்கிற மாதிரினா நம்ம யூடியூப்பில் இருக்குது. ஸோ அது வந்து நிறைய ஆட் வருது அப்படின்னு பயப்படாதீங்க. சரியா? ஸோ நம்ம சேனல் இன்னும் மானிட்டைஸே ஆகலை, நான் வந்து ஆட் எதுவுமே கொடுக்கல. சரியா? ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக நானே ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய யூடியூப் ஸ்டோரேஜ்லேயே ஸ்டோர் ஆயிரும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஆஃப்லைனில் பார்க்கும்போது, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆடு பிரச்சனை வராது. ஸோ புரிஞ்சுதா? ரைட். இப்போ இந்த பாருங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்னா அதில் வந்து மொத்தம் 9 வீடியோஸ் இருக்கும். ஸோ இப்போ ரேஷியோவில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 வீடியோ இருக்கும். சரியா? ஸோ இதே மாதிரி எல்லா டாப்பிக்கும் இருக்கும். ஒன்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆயிரும். ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்ஸ், ஏஜஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட்டு. சரியா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 15 வீடியோ இருக்குது. சரியா? ஸோ 15 வீடியோ இருக்குது. 15மே நான் வந்து ஃப்ரீயாகவே யூடியூப்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ இது பாருங்கன்னா 12.5 மணி நேரம் மாரத்தான் வந்து இருக்கும். ஸோ அந்த 12.5 மணி நேரம் மாரத்தானும் ஃப்ரீயாகவே யூடியூப்லேயே இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்புறம் நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டம்னா 12 வீடியோ, ஆவரேஜில் ஒரு 7 வீடியோ, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் 6 வீடியோஸ், 10 வீடியோஸ், ட்ரைன்ஸில் மட்டும் 10 வீடியோ இருக்குது. சரியா? ஸோ ட்ரைன்ஸில் 10 வீடியோ இருக்குது. அதே மாதிரி டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் 10 வீடியோ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் போட்ஸில் தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வீடியோ இருக்குது.
அப்போ மொத்தமாக இந்த டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா 26 வீடியோ இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ எவ்வளோ நேரம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ 36, 20, 30, 39, 40, 30, 43 மினிட்ஸ், 1 ஹாரு. ஸோ அடுத்து 18 மினிட்ஸு, 46 மினிட்ஸ். ஸோ அதாவது அந்த டைப் கவர் ஆகிற மாதிரி எடுத்திருப்பேன். ஸோ இப்போ டைப் 1 கவர் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னா ஸோ டைப் 1 ஃபுல்லாக 1 மணி நேரம் இருக்கும். ஸோ அடுத்த டைப் 2க்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆகுதுன்னா அரை மணி நேரம் அந்த டைப் 2வில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்பர் சிஸ்டம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் சிஸ்டமில் ஒரு 12 வீடியோஸ். ஸோ அது எல்லாமே பாருங்கள் கிட்டத்தட்ட 1 hour பக்கம் இருக்கும். ஸோ 48, 52, ஸோ 34, அப்புறம் 45, 58, ஸோ 59, ஸோ 55, ஸோ 1 hour 10 minutes. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக நம்ம கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஸோ படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ரீசெண்டாக நான் நேற்று தான் வந்து LCM and HCF கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ 1 hour, 52, 23, 24, 27, 40, 20, 21, ஸோ 58. அதாவது அந்த டைப் கவர் ஆகிற மாதிரி எடுத்திருப்பேன். ஸோ புரிஞ்சுதா? இப்போ டைப் 1 வந்து 1 மணி நேரம்னா அந்த 1 மணி நேரத்தில் டைப் 1 முடிச்சிடலாம். அடுத்ததாக டைப் 2 வந்து 1 மணி நேரம்னா டைப் 2 1 மணி நேரத்தில் கவர் ஆகிருக்கும். அடுத்ததாக டைப் 3 வந்து 50 நிமிஷத்தில் முடியுதுன்னா அந்த 50 நிமிஷத்தில் டைப் 3 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ புரியுதா? இப்போ தேவைப்படக்கூடிய இடத்துல 2 டைப்பாகவும், அதாவது ஒரு டைப்பை 2 வீடியோவும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பேன் நிறைய கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா. ஸோ மொத்தத்தில் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நிறைய ஃப்ரீ வீடியோஸ் கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ எக்ஸப்ட் நம்ம யூடியூப்பில் கொடுத்துருக்க 4 டாப்பிக்கை தவிர ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒவ்வொரு வீடியோ அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 டாப்பிக்கு நம்ம ஆப்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா நம்ம கோர்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ 10% ஆஃபர் போயிட்டுருக்கு Feb எண்டு வரைக்கும். ஸோ இந்த குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால நிறைய குரூப் டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ Februaryயில் எதுவும் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் எதுவும் இல்லை இல்லையா? ஸோ அதனால் ஆஃபர் போடலன்னு ஆஃபர்னு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக போட்டிருந்தேன். ஸோ தேவைப்படுது அப்படின்னா நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கோர்ஸை பற்றி ஒரு பெட்டர் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸோ எப்படி நம்ம வந்து இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிருங்க. ஸோ உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் டார்கெட் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நம்ம லோகோ போட்டு ஒரு ஆப் வரும். ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரு, ஸோ அப்புறம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா முன்னாடியே உங்களுக்கு வந்து ஃபீச்சர்டு கோர்ஸு, ஸோ அதே மாதிரி பாப்புலர் கோர்ஸுன்னு ஒரே கோர்ஸ் தான், அது 2 விதத்தில் அப்படி காட்டும். ஸோ அதில் பை நவ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டோகுல் இருக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் 10% ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது பை நவுன்னு இருக்காது, இங்கே ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு பட்டன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கும் எஸ்எம்எஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த மெசேஜில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, சரியா? ஸோ அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேசர் பேக்கு ரீடைரக்ட் ஆகி நீங்கள் இது கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பே பண்ணிக்கலாம். ஸோ புரியுதா? ரைட். தென் ஃபைனலி ஒரு கோட்டோடு நான் முடிச்சுக்கிறேன். இஃப் யூ கேன் ட்ரீம் இட், யூ கேன் டூ இட். ஸோ கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்காக வேலை செய்யணும். செய்யாமல் நமக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. ஸோ ஒர்க் பண்ணால் கன்ஃபார்மாக வந்து உங்களாலேயும் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ கிளியர் பண்ண முடியும். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக உங்களுடைய லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒர்க் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ படிச்சிட்டாலே முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சுது. ஸோ படிக்கிறத தவிர மற்ற பிரச்சனையே ஃபோக்கஸ் பண்ணி தான் எல்லா பிரச்சனையுமே வந்துட்டுருக்கு. ஸோ படித்தாலே போதுமானது. ஸோ படித்தாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஸோ படிக்கிறது இல்லை, அதனால தான் மற்ற பிரச்சனைகள் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது பெருசாக. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின வேறு ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸோ எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கான லிங்க்கும் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், சரியா? ஸோ எய்தர் டெலகிராம்லேயோ அல்லது நம்ம ஆப்போட சேட்லேயோ வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ ரெண்டுலேயும் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் உங்களுக்கு ப்ராப்பராக ரிப்ளை பண்ணிடுவேன். தென் அவ்வளோதான்ப்பா. தேங்க்யூ.